Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று நான் நர்சரி கார்டன் ஸ்டாக் எடுக்க போயிருந்தேன், ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதனுடைய ஃபுல் வீடியோ தான். இந்த மாதம் ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் மழை இருந்தனால 2 வாரமாக நான் லோடு எடுக்க போகல. ஸோ இன்றைக்கி நான் போயிருந்தேன், அதுதான் வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி போகலங்க, ஒரு 3 நர்சரி கார்டன் போயிட்டு நம்ம கஸ்டமர்ஸ் கேட்ட செடிகள்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். என்னென்னன்றதை வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா இயற்கை கார்டன் இருக்கு இல்லையா, ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இயற்கை கார்டனில் நிறைய டபுள் டிலைட் வந்துருந்துச்சு. டபுள் டிலைட் பார்த்திங்கன்னா தொட்டிலையும் இருந்தது, கவர்லேயும் இருந்துச்சு. பெரிய சைஸ் கவர் வரும்ல, அதுலேயும் இருந்தது. ரொம்பவே அழகாக இருக்குது, கை நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே வெளியே பார்த்திங்கன்னா லோடு தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்கங்க. நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து, குரோம்பேட்டை, சென்னையில் நிறைய நர்சரிஸ் நர்சரிக்காரங்க வருவாங்க, செடிகள் எடுத்து அப்படியே கூட்டமாக வச்சுருக்காங்க பார்த்திங்களா. அவங்களாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்க செடி அது. காலையிலேயே போனால் தான் நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு, ஹோல்சேல் தானே இது, இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு ரீட்டைல் நம்மள மாதிரி நிறைய பேர் வருவாங்க விற்கிறதுக்கு. ஸோ அவங்ககிட்டேருந்து நம்ம செடிகளை பார்த்து நம்ம எடுக்கணும். ஒரு செட்டாக எடுத்து வச்சுருவாங்க, அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, எது விற்காமல் இருக்கோ அதை. வெளியே வந்துடுச்சு பார்த்திங்களா, கேட்டு வெளியே அடிக்கிறது எல்லாமே சூஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே பெரிய பெரிய மதர் பிளான்ட்டுங்க. அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டி நிற்கும், அந்தந்த நர்சரிக்காரங்க அவங்கவுங்க லோடு ஏற்றி அனுப்பிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி ஸ்டாக் வர அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கார்டன் போயிட்டுருக்கோம். நான் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அங்கே நின்று நம்ம ரொம்ப எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா, என் செடியை காணோம், உன் செடியை காணோம், நான் எடுத்து வச்சதை காணோன்னுவாங்க. அதனால் எப்போவுமே நான் அந்த எடுத்து வச்சுருக்கிற பக்கம் போக மாட்டேன். அதை தவிர்த்து சும்மா அப்படியே ஓரமாக நின்று கவர் பண்ணிட்டே வந்துட்டேன். என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பட்டன் ரோஸு, டபுள் டிலைட்டு, காஷ்மீர் ரோஸு, பன்னீர் ரோஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய டபுள் கலர் பாட்டு, எப்படி 12 இன்ச் பாட் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய பிளான்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 7 டேஸு. நான் நம்ம வாரம் போகிறோம் இல்லையா, அதனால் நான் லிமிட்டடாக தான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு கடையில் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதனால் அந்த வாரத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நான் கொண்டு போவேன். மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை வரவங்க, மாதத்துக்கு 2 தடவை வரவங்க, லாங்லேருந்து வரவங்களாம். அதனால் அவங்க மொத்தமாக என்னென்ன வேணுமோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோ ரோஸ். எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க, மழைக்கு அப்புறம் நல்லாவே சூப்பராக இருந்தது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்து வந்த ரோஸ் இல்லை. ஒரு கஸ்டமர் மிட் நைட் ப்ளூ கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் எல்லோ கலரில் பஞ்சாக பூக்கிற ரோஸ் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் இங்கே இல்லை. ஸோ நான் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நான் வேறு ஒரு நர்சரியில் தான் அதை கவர் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ், டயாந்தஸ், சாமந்தி, தாலியாலாம் வந்துருந்துச்சு. அதுவுமே நல்லா இருந்தது. அரிக்கா பாம்ஸ் இருந்துச்சு, வெத்தலை கொடி நிறைய வந்திருந்தது. இது பாருங்கள், அந்த தாலியா பார்க்குறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இது எல்லாமே சீசனல் தாங்க. இதில் கிழங்கு மூலிமா நம்ம வளர்க்குறோம் இல்லையா, நாட்டு தாலியா ஹைட்டாக இருக்கும் பாருங்கள், அது நல்லா வளரும்னு நினைக்கிறேன். இது எனக்கு எப்படின்னு தெரியல. நான் வாங்கி வச்சு 2-3 தடவை ஃபெயிலியர் தான், அதனால் நான் இது எடுக்கலை. கிழங்கும் வாங்கி வச்சேன் நான் ஆன்லைனில். அதில் கொஞ்சம் முளைப்பு வந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை பெய்யவும் அது அப்படியே அழுகி போயிடுச்சு. இந்த பான்செட்டியா பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலர் ரோஸ், நல்லா ஒரு 4 feet இருக்கும். அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, நல்லா ஹைட்டு, தொட்டியில் தான் இருந்தது. லாஸ்ட் அந்த பின்னாடி பெட்டல் மட்டும் பிங்க்கு. இது நமக்கு தெரியும் டபுள் டிலைட். டபுள் டிலைட் நிறைய வந்துச்சுங்க. ஃபஸ்ட்லாம் டபுள் டிலைட் கிடைக்கிறது அபூர்வமாக இருக்கும். இப்போ எல்லா லோட்லேயுமே டபுள் டிலைட் வருது, இப்போ நிறையவும் வருது. பன்னீர் ரோஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டபுள் டிலைட் நிறைய வந்திருக்கு. ஆனால் எடுக்க மாட்டாங்க நிறைய பேர், தெரிஞ்சவங்க தான் அது எடுக்கிறாங்க. இதெல்லாம் இண்டோர் அந்தோரியம், மேக்லோனிமா, கேக்டஸு, அப்புறம் பான்சிட்டியா, ஆர்கிடு, இது எல்லாமே ஃபுல் செட்டு இண்டோர் பிளான்ட்ஸ். நான் அப்படியே கொஞ்ச நேரம் இவங்கக்கிட்ட பேசிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி பார்த்திங்கன்னா அடுத்த நர்சரி நாங்கள் போட்டோம். இது கொஞ்சம் இது நல்லா இருந்துச்சு. ஆர்கிட் நல்லா டார்க் கலர், பெட்டல்ஸ் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது, அந்த இதழ்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது ஒரு வீடியோ எடுத்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த நர்சரி வந்தாச்சு. இது SM கார்டன் சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே தான், ஒரு 5 minutes கூட இருக்காது, அதுக்குள்ளே வந்துடலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நர்சரிக்காரங்க எடுத்து வச்சுட்டாங்க, நிறைய அங்கங்கே எடுத்து வச்சுட்டாங்க பாருங்கள். இதெல்லாம் எடுத்து வச்சது தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மற்ற ஊர்களில் சேல்ஸுக்கு வரும்.
அவங்க கேட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. வண்டி வந்துகிட்டே இருக்கும், இவங்க லோடு ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், வண்டி ரெடியாக இருக்குது. நம்ம கார் இருக்கனால நம்ம காரில் பின்னாடி எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சு நாங்கள் கொண்டு வந்துடுவோங்க. அப்புறம் மண் மூட்டைலாம் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கே எங்களுக்கு மத்தியானம் ஆகிடுச்சு. அப்புறமா தான் நேற்று நான் அந்த ஷார்ட்ஸ் போட்டேன். இந்த ரோஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சின்ன கவர், 1 லிட்டர் கவர், 5 லிட்டர் கவர்னு சொல்லிட்டு கவர் வாரியாக தான் இங்கே வந்து நமக்கு ரேட் தருவாங்க. இது நல்ல மொட்டு இருந்தது, ஆனால் கலர் தெரியலன்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கலை. இது வந்து கிளாடுலஸ் நிறைய வச்சுருந்தாங்கங்க. ஃபஸ்ட்லாம் கிளாடுலஸ் கிடைக்கிறதுமே அபூர்வமாக இருக்கும். நான் கூட பல்லாவர சந்தையில் தான் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா நிறைய கிளாடுலஸ் இருந்துச்சு. நான் பார்த்துட்டே இருக்கும் போது தான் கவனித்தேன், அரும்புகள் இருந்தது சிலதுலலாம். பார்த்திங்கன்னா பூக்கள் இல்லை. சரி, உறுத்து பார்க்கும் போது தான் அதில் ஒரு மொட்டு நான் கண்டுபிடிச்சேன். சரி, அதை எடுக்கலான்னு பார்த்தாக்கா ஒரு 7-8 செடி வந்து மொட்டுக்களோடவே இருந்தது. மொட்டு இருக்கிற எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, ஒன்று ஒன்றா பூக்கும் போது டிஃப்ரெண்ட் கலர் வருதான்னு பார்க்கலாம், கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு 8 கவர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா இருந்துச்சு, அரும்புகளோடவே இருந்தது. இனிமேல் தான் பூக்கள் ஆரம்பிக்கும். அதனால் இன்னும் ஷார்ட்ஸில் கூட எதுலையுமே போடல. பூக்கள் ஒன்று ஒன்றா பூக்கும் போது என்னென்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம். அதை நான் வீட்டில் தான் வச்சுருக்கேன், இன்னும் கடைக்கும் சேல்ஸ்க்கு கொண்டு போகல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸு, தொட்டி, ஸ்டாண்டு, டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அது எல்லாமே வச்சுருக்காங்க. இதுவுமே நல்லா பெரிய நர்சரிங்க, SM கார்டன். ஸோ இது வந்து எடுத்து வச்சுருக்காங்க இன்னொருத்தங்க. நம்ம எடுத்து வச்சது பின்னாடி இருக்குது. இது ஸ்ட்ராபெரி சின்ன சின்ன கவரில் வந்திருந்தது. இப்போ நல்ல சீசன் தான் வாங்கி வைக்கிறதுக்கு. என் பையன் வந்திருந்தானா கண்டிப்பாக வாங்க சொல்லியிருப்பான், ஆனால் நான் வாங்கலை. அடுத்து இது எடுத்தேன், பட்டர்ஃப்ளை பிளான்ட் எடுத்தோம். நான் இத்தனை ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா, அதை நான் எடுத்தேன். இந்த பெட்டூனியாஸ்லாம் எடுக்கலைங்க, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஹேங்கிங்கில் போட்டால் சூப்பராக இருக்கும். டார்னியா இருந்துச்சு, நிறைய இருந்தது. இந்த ரெட் கலர் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த பிளான்ட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் மிட் நைட் ப்ளூ ஒரு கஸ்டமர் கேட்டாங்களா, அவங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். அது எல்லாமே அவங்க நேற்று வாங்கிட்டாங்க, அதனால நான் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் இது மினியேச்சர் எல்லோ, இது எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி செண்பகப்பூ கலரு. இது வந்து பிங்க் ஜுமிலியா மாதிரி இருந்தது, ஜுமிலியா ரோஸ் மாதிரி, லோட்டஸ் மாதிரி இருக்குது பின்னாடி இருந்து பார்க்கும்போது. இது வந்து டபுள் கலர், மெரூன் அண்ட் ஒயிட்டு. அதில் ஒரு சின்ன கவர், ஒரு பெரிய கவர். இது வந்து ஹைப்ரிட் டீ. அப்புறம் இந்த எல்லோ ரோஸ், இது கஸ்டமர் வாங்கிட்டாங்க. அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை பிளான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாடுலஸ் எடுத்துட்டோம். அப்புறம் அந்த டெய்சி ஆஸ்டர் இருக்குல்லையே, அது எடுத்தோம். அடுத்து இது 3வது நர்சரி. இது வந்து SM நர்சரி போனோம்ல, அவங்க புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது. ஸோ அங்கே போய் பார்க்கலான்ட்டு போனோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நர்சரிக்காரங்க எடுத்து வச்சுருக்குறாங்க. அதனால் அப்படியே ஒரு ஷூட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இதில் வந்து நிறைய சண்டைகள் வரும். சண்டைகள்னால் நான் எடுத்து வச்சது அவங்க எடுத்துட்டாங்க அப்படி இப்படினால அந்த பக்கம் டிபார்ட்மெண்ட் பக்கம் நம்ம போகிறதே கிடையாது. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் தனியாக என்ன இந்த பக்கம் என்ன அடிக்கிருக்காங்களோ அதை மட்டும் தான் எடுப்போம். இதுதான் நம்ம காரில் வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம கார் பின்னாடி எவ்வளோ ஏற்ற முடியுமோ அவ்வளோ மட்டும் தான் நம்ம ஏற்றிருக்கோம். அப்புறம் வாழை மரம்லாம் எடுத்தோம். இங்கே வாழை மரம், ஒரு கொடி ரோஸு, அதுக்கப்புறம் பன்னீர் புஷ்பம், அதெல்லாம் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கள, அதுதான். அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுதான் நர்சரி கார்டனுங்க. நீங்கள் படப்பை சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த நர்சரி உங்களால் விசிட் பண்ணுங்கள். இங்கேயே ஒரு 5-6 நர்சரி இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய நர்சரி கார்டன் தான். ஹோல்சேல்லேருந்து வாங்குறவங்க எல்லாருமே இங்கே தான் வாங்குவாங்க. நம்ம சென்னை பக்கம் போகிற நர்சரிஸு மோஸ்ட்லி, அப்புறம் இந்த பக்கம் வண்டலூர் சைடு அந்த பக்கம் இருக்கிற நர்சரிக்காரங்க எல்லாருமே இங்கே வந்து எடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நிறைய பார்க்கலாம், விதவிதமான செடிகள் பார்க்கலாம், நிறைய ஹெர்பல் பிளான்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே இங்கேருந்து நீங்கள் வாங்கலாம். இதுதான் அந்த ஆஸ்டர். அந்த ஃப்ளவர் நல்லா அழகாக லாவெண்டராக இருக்கும். நான் சைடில் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஒன்று வச்சா போதும், பக்கத்தில் நிறைய வந்துடுங்க. இது வந்து சிங்கிள் பெட்டல். ஸோ நேத்தோட கார்டன் விசிட் இது தான். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கார்டன் டூர் விசிட் போனீங்கன்னா வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்வீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா கொஞ்சம் கவர் பண்ணலாம். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.